தாலி அரைக்கும் நீர் புத்த நெருப்பென்று நிலையை அறியா பாவி நீர் புத்த நெருப்பு அப்படின்னா உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாது, நீ சொல்லு. உட்காந்துக்குது இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நீர் புத்த நெருப்புன்னா நீர் புத்த நெருப்புன்னா என்னன்னு கேட்டுவா. என்னம்மா காலையில வந்து சொல்றேன், போய் 20 பேர் சொல்ல மாட்டாங்க. ஜெயம் ஜெயம். இந்த பகுதி நீர் புத்த நெருப்புன்னா யாருன்னா தெரியுமாமா? யாருமே சொல்லுமா. நீர் புத்த நெருப்பு என்றா விறகு வச்சு சமையல் செய்வாங்க அப்பெல்லாம் அடுப்புல. அப்படி விறகு வச்சு சமையல் செய்த பிறகு சமையல் செய்துட்டாங்கன்னா சிறிது நேரம் கழிந்த பிறகு அந்த நெருப்பெல்லாம் மேல சாம்பல் பூத்திருக்கும். அந்த விறகுனுடைய நெருப்புலாம் சாம்பலா பூத்திருக்கும். ஆனா உள்ள நெருப்பு இருக்கும், மேல சாம்பல் இருக்கும். நெருப்பு தெரியணும்னா என்ன பண்ணணும்? அடுப்புல ஊதணும். அடுப்பு இங்கே ஆகுது, அடுப்புல அந்த சாம்பல் மேல சூடு பறந்து வெளிச்சமா இருக்கும். அது போல நீர் புத்த நெருப்பு போல தேரோட்டின் இடத்திலே சில காலங்கள் வளர்ந்து வந்ததா அவருடைய ரூபச்சத்தை அதை பாவியா இருந்துட்டா வேதனையில் நான் உன்னை கட்டையக கண்ணாலா வெளியிட்டார் உன் குலத்தை வேந்தனே, இனிமேல் நான் உன்னை விட்டு பிரிவேனோ என் கட்டழகா என் கண்ணாலா. தாலி கட்டும் போது கட்டு கரையாத மொட்டை பை மாதிரி இருந்தார். மொட்டை பை மாதிரி அன்னைக்குதான் இருக்கிறாரு. இன்னைக்கும் சரிதான், நீ வாழ்க்கை செல்லாம் ஊர் மேலே மேலுக்கிறாரு. அப்ப தெரியல, எப்பதான் ஜாத கடை வச்சவனே வீட்டில் பட்டு வருகிறாரு. அது மாதிரிதான் சொல்லுவாங்க நாட்டுல. மகராஜா அவர் என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஆதித்தன் எந்தன் மாமன் ஒரு டான்ஸ் போட்டால் அதுல டிஸ்கோ டான்ஸ் அது டான்ஸ் கிடையாது. அப்ப செஞ்சு பார்த்துருந்தா எழுச்சி போயிருப்பேன். ஒரு கொடுத்த தலை வச்சுன்னு வச்சுக்கா ஒரு சட்டியோட திருடு போடுவோம். பாட்டு போ பட்டு முடியா 4 தலப்பா குடிச்சுன்னா ஒரு குடும்பத்தை வாய் வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா 2 கொண்டை குடிச்சுன்னு வச்சுக்கா குடும்பத்தை பிரிச்சு வச்சிருக்கோம். அந்த மாதிரி வாய வைக்க பாடுபடுறா, பிரிச்சு வைக்க பாடுபடாத. நான் வாய வைக்க சேர்த்து வைக்கதான். நான் வந்து எங்க வீட்டுக்கார போய் சேர்த்து பிடிக்கிறேன், நடுவுல நீக்கிட்டு போறியாடா. அது சொன்னா லெக்க கிடையாது சொல்ல வர. ஆதித்தன் எந்தன் மாமன் மாமி என் குந்தி தேவி ஐவர் மைத்துனர் என்று அறிந்தேன் தெரிந்தேன் சுவாமி. அறிந்து உன்னை மனம் ஒழிந்து எங்க வீட்டுக்காரர் விட்டு நான் பிரிச்சுதான் இருந்தேன். நான் நினைக்காத நேரம் கிடையாது. நினைச்சு நினைச்சு போயிட்டு
நீ எவ்வளோ வயசுல பெருவிழா இருக்கலாம், சின்ன பையன் தான், நல்ல பையன், அனுபவத்துல பெரிய நல்லா அறிந்தவன். ஆமா, அறிந்தவன் தெரிந்தவன், விளக்கமா உன்னை மனம் புரிந்து இந்நாள் வரையும் பிரிஞ்சுதான் இருந்தேன். ஆனா நினைக்காத நினைச்சு ஒரு வளைஞ்சு போயிட்டேன். என்னத்துக்கு சொல்றப்பா? அப்படி திரும்பி சொல்றா பாய். நீ பண்ண தப்புக்கு யாரு என்ன பண்ண சொல்ற? அன்னைக்கு தப்பு தந்து உள்ள விட்டு அந்த பிரம்மன் அவன் சதி செய்து விட்டான். நீ போய் பேரி போய் ஆடி என் தலையில் தாயாரம் விட்டு மாறி முடிச்சாராயே. எவ்வளவு ஜனங்குது, அவரால் முடியுமா? இப்போ என்ன சொல்றேன்னா, நான் இதனால் வரையிலேயே அறியாமல் இருந்து நான் தவறு செய்துவிட்டேன். மன்னித்து விடுங்க. ஆனாலும் இன்றைய தினம் முதலினால் உன்னுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை கூறாமல் ஒரு ஆயிரம் சொல்லுங்க. ஆமா, ஆனா ஒண்ணு சொல்லுங்க. ஒண்ணு சொல்லுங்க. ஏன்னு ஒரு வார்த்தை மறுப்பு தெரிவிக்க மாட்டேன். உன்னுடைய பாதார விந்தங்களுக்கு வந்தனும் 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 சொல்றேன். உயிரங்க உடனே சொல்லி பேசுறோம், தூக்க மாட்டேங்கிறோம். பை தூக்கின்னு கிளம்பி நீ கூட பை தூக்கின்னு கிளம்புறோம். அது மட்டும் வேணாமா, செத்து கூட போமா, செத்து கூட போ. சாதாரண விந்தங்களுக்கு வந்தனம் மாட்டா வந்தனம் என்று என்னை வழங்கின பெண்ணே வாழி முந்தியே ஒரு நாள் தினம் உன் முந்தானை பட்டதற்கு அது போகட்டுள் சிந்தையோ அகன்றிருப்பாய் செல்லுகின்றேன் போருக்குத்தானே. வாழ்க்கையில அவரவர்கள் தவறு செய்வது சகஜம், அதை தெரிஞ்சுக்கலாம். இல்ல அதை நினைச்சு வருந்தலாம். இருந்தாலும் நான் உன் வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. என்ன சொல்லுங்க, ஏன்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். கேட்க மாட்டேன் கண்டிப்பா. சத்தியமா சத்தியமாடா. சத்தியம்லாம் பண்ணக்கூடாது. உயிருக்கு மேலானது, உயிருக்கு மேலானது சத்தியம். இப்ப தெரியுது. அப்ப அப்ப கட்டின ஆம்பியா வந்து லேசானவன், சத்தியம் தான் முக்கியம். இப்ப மட்டும் தெரியுது. அப்ப எங்கம்மா போயிட்ட? பேச மாட்டேங்க. என்னம்மா கீ பிடிக்கிறா? என்னடி பொண்ணு எகிரி தம்மாத்தம் புழுக்குட்டி மேலே எகிரி 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 எகிரி
கடலாடி மனிதர்களுக்கு அவர்களுக்கு ஒரு குணம் இருக்கும். உன்னை நீ இப்ப நல்லா நினைக்க முடியாது. கொஞ்ச நேரம் மட்டும் நான் எப்படி இருக்கும் உனக்கு தெரியாது. எனக்கு செஞ்சதான் சரியான பொம்பளை இருப்பாங்க. ஆமா உனக்கே செய்யறான். நன்றி செய்தான் நன்றி செய்தான்னா கட்டின ஆம்பிட்ட கட்டிக்கணும் தான். அத்தனும் காய்ச்சி கத்தலாம் போனா போதுன்னு சொல்லு. அதுக்கு வந்துங்கிறீங்க அது அப்படியே போக வேண்டியதானே. என்னடியா வரணும் சப்போர்ட் அவர் எங்களுக்கு அந்த திரௌபதி தேவியை நேற்று காத்தால தெரிஞ்ச பசங்க வந்து நேற்று காத்தால தெரிஞ்ச அவரு அவன் சோத்திய துணுங்குற அவன் அது யாரு மரியாதை தெரியாது பொண்ணு ரதம் யாரு ஓட்டுறது அடி பேர் பெற்ற துரியன் பாரு பெருமாள் என்னோ அடி தெரிந்திருக்கும் நாளில் அவள் பட்டினியை மறுத்தனம் கொடுத்தனம் எங்க பிடிக்கிறது மார்பு முந்தான் தான் கட்சி தான் பிடிக்கிறதுக்கு பிடிக்கூடாது. தீபத்தி அருகில் வைத்து தீபத்தி அருகில் வைத்து தீபத்தி பாதகன் துரியன் ஆசை பாட்டின் கொடியோ நிற்க ஓடாடி வந்து கார்க்கக்கூடிய அந்த ஐவரோடு சேர்த்து விடுவோம்.
நான் செய்த பெரிய பொறுப்பு. அடியால் நான் செய்த பெரிய பொறுப்பு. என்னை ஆட்கொள்ள வேண்டும் சுவாமி. மகேந்திரா, மகாராஜா, அடியால் செய்த பிழையை இந்த இடத்திலே பொறுப்பீர் மன்னா. ஆமா. என்ன சொல்ற நீ? உன் கூட்டு சமாதானம் மகாராஜா, நான் சொல்ல முடியாது. அப்பா குலத்தவே பேசுகிறடி. நீ சம்சாரி மேலே பேசிட்டடா. ஏமாந்த பொண்ணாருவே எகிரி மெச்சிக்கிற நீ. அது ஜாதிக்கு பண்ணுவோம். ஏன் அதான் ஒழுங்கா பேசுறேன். குடும்பத்தில் அக்கறை சாதிக்கிறாய் நீர்களை போல நீ. நானா சாதிக்கிறா? ஆமா, காடு வாழ்ந்து வீடு போட்டு இன்னத்துக்கு மோகம் வந்துச்சான். காசிதனில் பிறந்த என் மாசில்லா மன்னவரே, பூனை குறுக்கு வந்தது கண்டேன் இன்றுதான் உன் மீது போகம் கொண்டேன். அடி கொண்டா கணப்பண்ணோ யதி நொண்டியா இருக்குனாரில் பள்ளிக்கூடத்தில் சேகலை ஒண்ணு படிப்பெல்லாம் காட்டினா யாரும் இருக்க மாட்டேங்க. அம்மா கைலி காட்டுல தான் இருக்காங்க. அப்ப இந்த கதை சொல்லிட்டா வாணா 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 வாணா. ஏய், என்னடா சொல்ல போற? செய்யும் தொழிலே கேளுடா. பாதி நாள் வாத்து கூடி உறவாட வந்தாய் கல்லியே 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 கல்லியண்ணா நல்ல ஐயா கனசரா ஜாதி பத்தே துல்லியதா பாயா ஜவி தூர போய் தூரதா அந்த நீதில் பள்ளியாரை பள்ளியறை வாருமே. ஆமா, என் கோவை இதை கடித்து என் சேருமே. அடி யாரு போக தோலா ஒரே வாட்டி கட்சியா? ஏய், என்ன? நீதி இல்லாத பள்ளி அறை நேத்துக்குடி ஏய், கசமாவா எடுக்குடி. வாடா மூஞ்சியா. தாத்தா மூஞ்சி பாரு எப்படி? நாகிறமா நாகிறா நீ பயப்படாத நாகிறா. ஆமா நாகிறமா அது பில்டர் பாடி கூட போயிடா. போனா போயும்போது போயா போற உயிரே புனா போகும்போது பள்ளி அறையில 3 பள்ளி அறை இருக்கு. என்னென்ன பள்ளியரு நீதில்லா பள்ளி அறை வாருமே. யாருமே என் கோவை இதை கடித்து சேரும். சேருமே. நீதில்லா பள்ளி அறைனா ஏய், ஒரு பாடசாலையிலே மாணவன் கல்விகளை நல்ல முறையோடு பயின்றானால் ஆனால் அண்ணவனுக்கு பாஸ் மார்க். ஆஹா, பள்ளிக்கூடமே போவாத வாத்து மேசான அவனுக்கு பாஸ் மார்க் போடுவாங்களா? ஒன்னும் இல்ல ஜீவத்தான் முட்டை வாத்து முட்டை தான். அதேதான் நடந்தது இங்க. ஆ, அதே போல ஒரு அக்கிரமங்கள் ஒரு இடத்துல நடக்குதுன்னா நடக்குதுன்னா பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருப்பவர் சீமன் நாராயணமூர்த்தி நாராயணமூர்த்தி அந்த அக்கிரமத்தை அழித்து ஏய், தர்மத்தை நிலைநாட்டுறார். ஆமா அதற்கு பேரு நீதி இருக்கு. நீதி இருக்கின்றது. ஆனா 3வது ஒரு பள்ளியறை இருக்கு. அதுக்கு நீதி என்பதே கிடையாது. அது எப்படிமா?
ஒரு கணவனும் மனைவியும் சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய இடம் தான் நீதில்லா பள்ளியறை. இது பகலும் பார்க்காது, இரவனும் பார்க்காது. ஆமா, எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த இடத்துல அதானம்மா நீதில்லா பள்ளியறை ஆறுயிர் நண்பனாக விளவப்பட்ட அத்திபுரத்து வேந்தர் கூறி சேத்திர போரிலே 18 நாள் யுத்தம் செய்து 17ஆம் யுத்தத்திற்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்து இன்று என்னை அனுப்பி வைக்கின்ற வேளையிலே நீதியில்லா பள்ளியறை வாரும் என்று தெரிவிக்கின்றாய். அடி கண்ணிய பொன்னுருவி, செய்த நன்றியை மறந்த நான் இந்த பூமியிலே வாழ்ந்து என்ன பயன் இருக்கிறது? யார் என்று அறியத்தகாத என்னை என் தாயான புத்தியானவள் என்னை பெண்ணெடுத்து இரவோடு இரவாக ஆற்றிடமாக விட்டுவிடவோ அவர் ரவையன் என்று சொல்லக்கூடிய என் வளர்ப்பு தந்தையான ரவையல் என்னை அடித்து வளர்க்கவும் திருநாட்டு மகிமனோ என்னை ஆளாக்கவும் அங்க தேசம் என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு என்னை மகனும் கூட்டி வைத்து பெருமைப்பட செய்தவன் என் ஆறுயிர் நண்பனாக விளங்கப்பட்ட துரியோதனன் யார் என்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கி முடியும் கூட்டி சீரும் சிறப்பெனவே செய்து வளர்த்திட்டான். ஆண்டவராய் வருகிறார் என் உடன் பிறந்த தம்பிமார்கள், உடன் பிறந்த தம்பிமார்களோடு சேர்த்து விடலாம் என்று தெரிவிக்கின்றாய். என்னன்றி கொண்டார்க்கு உய்வுண்டாம் உய்வில்லை செய்தன்றி கொன்ற மகற்கு கடுகள உதவியாக இருந்தாலும் செய்தி நன்றி மறந்து இந்த பூமலைகளை வாழ்ந்து இந்த மனித ஜென்மம் எதற்கு? பாரன்று 100 வாழ்க்கை பழி தீர்ப்பேன் என்ற பாண்டவர்க்குள் பழி தீர்ப்பேன் என்ற பாண்டவர்க்கும் அறிந்திருந்த ஒருவர் செய்த நன்றியை ஒரு நாள் மறவே நடிகன் கண்ணே. அங்கே இடுக்கன் கலப்பதான் நட்பு. நம் இடுப்பில் இருந்த ஆடையானது நழுவுகின்ற பொழுது அதை அறியாமலும் இருகரங்களும் ஓடி அந்த ஆடையை பற்றி நம்முடைய மானத்தை எப்படி காப்பாற்றியிருந்தால் தன்மை கொப்பாக வில்லரங்கன் நேகத்திலே துரோணனால் அவன் மட்டும் நான் தலை குடிந்து நின்ற பொழுது அங்க வேதம் என்று சொல்லக்கூடிய நாட்டிற்கு மகுடத்தை சூட்டி வச்சு தலைநிமலை செய்தவன் ஆறுயிர் நண்பன் துரியோதனன் செய்த நன்றியை மறந்து நம் ஐவரோடு சேர்ந்து விடலாம் என்று தெரிவிக்கின்றாயே. நான் ஐவரோடு வந்து சேர்ந்தால் ஆறாகவில்லையா, 6 சாகில்லையா, நான் 100 பேரோடு இருந்தாலும் சாகில்லையா. ஆகையினால் இன்றைய தினத்திலே எனக்கு ஒரு அன்பான வாபட்டை ஆடி கைப்பட தாம்பலம் தருவாய் அடியன் கண்ணே. திருமணம் செய்த நாள் முதலாக ஒரு நாள் கூட என் கைப்பட போதனத்தை இன்றாவது என் கைப்பட போதனத்தை செய்து கொண்டு வருகிறேன். அதை புசித்தாவது எனக்கு ஒரு நல்லாசை கொடுங்கள். உன் விருப்பப்படி அகற்றும் சக்கரனை இதடுத்த
அம்மா அவன் போற பிடிக்கார பையனை ஊத்து 2 கிளாஸ் நான் அந்த கதை கொடுங்க அவன் தான் கை விடுவோம்னா நீ இலை போடா என்ன ஏன் நேற்று துக்கமாடா நடந்துங்குது இலை போடுறதுக்கு 15 சோறு போடுறாங்க ஒரே வார்த்தை இப்பெல்லாம் சோறு எப்பா நீட்டா ரசாமி நாங்க துடிக்கணும் வரலையம்மா முதல்ல காக்காய்க்கு சோறு வச்சுட்டா அரைகோட முக்கா அம்மாசியோட குண்டுங்கிற காக்காக்கு சோறு வைக்கிறேன் அட ஒரே தாலி எடுத்து கொடுமா கருணை கூட லங்காய் கத்திரிக்காயும் சேர்த்து கருணை கூட லங்காய் கத்திரிக்காயும் சேர்த்து குஞ்சின முருங்கைக்காய் நான் கறி பொருள் முட்டி இதனால் வரை அரண்மனையிலே தாதி பெண்கள் தான் சமையல் செய்தாங்க. இன்று என் கைப்பட நானே சமையல் செய்து கொண்டு வந்தேன். எப்படி இருந்தது சாப்பிட்டது? நல்லா இருந்தது. அதெல்லாம் இப்ப என்ன செய்யலாம்? ஜெயம் ஜெயம் கால தாமதமாக குறித்த போருக்கு புறப்படுகின்ற ஆகாயனால் கைப்பட தாமதம் பெருவாயடி
சந்தன புடுகி பூசி தாமரை தருகிறேன் இதை பெற்றுக் கொண்டு நீங்கள் மகாராஜா கொடுத்ததோ வழக்கை தாம்பூலம் கிடையாது இடக்கை தாம்பூலம். ஆமா ஓட்டிய பாரு மகாராஜா போராடா நம்ம உடம்பு தேவதா இருக்கும்போது ஓட்ட சிலே போகாது என் உடம்பு குத்தலாம் உன் உடம்பு நீ பாத்துக்கிட்டு அப்படியே குத்துறாங்க என்னை போய் மாறு என்று சொல்லாமல் சொன்னாலே என்னை என்னிடத்திலே வந்து அறியா பருவத்திலே உன்னை நான் தெரியாமல் பெற்ற பிள்ளையடா என் கண்ணியே. தெரியாமல் பிறந்த பிள்ளை தெரியாமலே இருக்கட்டும். எனக்கு 2 வரங்கள் தருவாய். ஆண்டவர்கள் 5 அர்ஜுனை தவிர வேறு ஒருவரோடு யுத்தத்தை செய்யக்கூடாது. நீ வைத்திருக்கின்ற நாகக்கலையை ஒரு முறைக்கு மேல் மறுமுறை பிரயோகம் செய்யக்கூடாது. அந்த தாயும் என்னை வஞ்சித்தார். மருகனை தோடுக்காமல் தோடுத்தாலும் அது நோக்காமல் இருக்குது. அதை நினைத்தால் மனதை உருக்குதே. இவர்களெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் என்னை அழிக்க ஒருவன் காத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த அர்ஜுனன் சாரதியான கஞ்சகைக்கு விட்டனிடம் மயமோ எல்லாம் பயமா.
எல்லோரும் கேவலமாக பேசுவார்களே நாதா. நான் சுத்தமான சந்திர குலத்திலே பிறந்தவன் என்பது யாராலே தெரிய வரும்? கன்றிழந்த பசுவை போல கதறி தவிக்காதே. கன்றிழந்த பசுவை போல இந்த ஊனான எனது உடல் செஞ்சோற்று கடலுக்காக பிறந்தது. செய்தே நன்றியை மறந்த நான் இந்த புவியில் வாழ்ந்து என்ன பயன் இருக்கிறது? எனக்கு ஒரு ஆதரவு, ஒரு வேளை நீ அத்துடன் கடையினால் மாற நேரிட்டால் இந்த புவியிலே நானும் நம்முடைய மகனும் இந்த புவியிலே எப்படி வாழ்வது? நீங்கள் சுத்தமான சந்திர குலத்திலே பிறந்தவன் என்பது யாரால் தெரிய வரும்? ஓ செய்து மாலையே நண்பனாக விளக்கப்பட்ட துரியனுக்காக மருந்து சேனாதிபதி வட்டம் தரித்து ஒரு கேட்டல் போதினான். அந்த தீர்வரும் காட்டி மன்னனை பற்றி சிலரி வந்து புவியிலே நான் விழுந்து உயிருக்கு நாடாடி கொண்டிருக்கிற நேரத்திலே ராஜன் எனதன்னை கொண்டு தேவி தாயானவன் ஓடாடி வந்து என் கருவறையில் தலைமகனாக உண்டித்த கண்ணா 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 என்றுதானே மாரடித்து புலம்பி அழுதான். கண்ணிய பண்ணாளா வாய் மாறே நாடி
சொன்னாளா? ஆறு என் நண்பனாக விளங்கப்பட்ட அத்திபுரத்து வேந்ததுரியனை காகபரதி சேனாதிபதி மற்றும் தடுத்து குறித்த போரிலே 17ஆம் நாள் தத்திலே யுத்தம் செய்ய கண்ட வேளையிலே என் உடல் பிறந்த தம்பியாக விளங்கப்பட்ட அன்பின் கலையினானே அம்புதத்தை நான் இந்த புவியிலே விழுந்து உயிருக்கு வாதாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்னை பெற்றெடுத்த தாயாளர் குந்தியாளர் ஓடோடி வந்து என்னை அடிமீது வைத்து என் கருவறையிலே தலைமையாக உதித்த கர்ணா கர்ணா என்று நான் அழுகின்ற வேளையிலே இந்த புவியில் உள்ள மக்களுக்கு நான் சந்திர குலத்திலே உதித்தவன் என்பதால் தெரியவில்லும் என் செஞ்சோற்று கடன் என்னோடு முடியற்றும். ஒரு வேளை நான் இறந்தால் நீவும் என்னுடைய மகனும் என் தம்பி மகனே சென்று இருக்கின்ற காலத்தை கழிப்பீர்கள். சொன்னால் தெரியும். சொன்னால் தெரியும். என்னுடைய நாமதேவமோ அர்ஜுன பெருமாள் பாண்டவர்களே நடுவிருந்தே. ஆமா, அர்ஜுனன் 11 நாமதேயம் படைத்தவன். 32 லட்சணம். 32 அழுகே உங்களுக்கு தாங்க. யாருக்கு? அப்படி சொல்லு. அப்பா அர்ஜுனன் பார்த்திபன் பில்லிக்கு விஜயன் அப்படி 11 நாமதேயம் படைத்து அர்ஜுன பெருமாள் சென்றார் மாமா கண்ணன் சென்றார் தூதி நாடு கொடுக்க மறுத்தால் ஆச்சார வாசலிலே கரத்தை தட்டினார். 18 நாள் யுத்தம். வரையிலே 16 நாள் யுத்தம். ஆமா, இன்றோ 17ஆவது நாள் யுத்தம். 17ஆம் நாள் யுத்தம். எங்களை காத்து ரசிக்கக்கூடிய யாத்திரை மனம்
வாசுதேவ கிருஷ்ணன் கோவால கண்ணன் பூமிதாய்க்கு அளித்த வாக்குறுதியை காக்கும் பொருட்டாகத்தானே பூமியின் பாரத்தை தீர்க்க வேண்டி கோபால கண்ணனாக ஒரு திருவதாரம் அவதாரம் அப்படி வாசுதேவ கண்ணனாகத்தானே திருவதாரம் செய்து பூமியின் பாரத்தை தீர்க்க பாண்டவர்களையும் கௌரவர்களையும் அதற்குரிய கருவியாகத்தானே அமைத்துக் கொண்டேன். அது ஒரு ஆயுதமாக. அதன்படிக்கு கௌரவனுடைய தலைவனாகத்தானே விளங்கக்கூடிய துரியோதனன் சொல்ல துன்பங்களை பாண்டவர்களுக்கு செய்ய அந்த நேரத்தில் எல்லாம் காத்து ரட்சித்திருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் மகடையிலே தோற்ற பாண்டவர்கள் 12 ஆண்டு வனவாசம் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் முடித்து வந்தால் நாடு மீண்டும் காடு என்று உச்சரிக்க கொதிக்கட்டு அஸ்வத்தாமாவிடங்களை கொடுத்து விட்டு கானகம் சென்றார்கள். 12 ஆண்டை காட்டிலே துளைத்தார்கள். மறைமுக வாசத்தை மற்ற நாட்டிலே துளைத்தார்கள். தங்களுக்கு சேர வேண்டிய அந்த பிரதி ராஜ்யத்தை கேட்கும் பொருட்டாகத்தானே முதல் தூது தருமர் உழுகரை தூதாக அனுப்ப நாடு கொடுக்க மாட்டேன் மறுத்து மந்திர தந்திர மகேந்திர ஜாலம் கற்ற சஞ்சயரை தூதாக துரியன் அனுப்பினான். ஆடை ஆவரணங்களை கொடுத்து அதன் பிறகு பாண்டவர்கள் என்னை தூதாகத்தானே அனுப்பினார்கள். துரியோதனன் அர்த்த ராஜ்யத்தை கூட மறுத்து 18 நாள் பாரத யுத்தத்திற்கு கைத்தட்டினார்கள். அதன்படிக்கு பாரத யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று வரை 16 நாள் யுத்தம் நடைபெற்றிருக்கிறது. இதிலே 3 நாள் யுத்தம் துரியோதனனுக்கு வெற்றி. 13 நாள் யுத்தம் பாண்டவர்களுக்கு வெற்றி. முதல் நாள் யுத்தம் துரியோதனனுக்கு வெற்றியாக அமைந்தது. கௌரவருடைய படைத்தளபதியாகத்தானே 10 நாட்களுக்கு பிதாமகர் என்று சொல்லக்கூடிய பீஷ்மர் படைத்தளபதியாகத்தானே சேனாதிபதியாகத்தானே
சேனாதிபதி பட்டம் ஏற்று சண்டையை நடத்தினார்கள். இருவர் பக்கமும் உயிர் சேதம் இல்ல. ஆமா 10வது நாளன்று அர்ஜுனனாகப்பட்டவன் சிகண்டியை முன்னிறுத்தி பீஷ்மரை அம்பு படுக்கையில படுக்க வைத்தான். 13வது நாள் யுத்தம். துரியோதனனுக்கு தான் அதுவும் வெற்றி. ஆமா என்னுடைய தங்கையாகத்தானே விளங்கக்கூடிய மாயா சக்தியாகத்தானே விளங்கக்கூடிய திரௌபதி சுபத்திரைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த பிள்ளை வீராபிமன்யை கொன்றார்கள். ஆமா 15வது நாள் யுத்தத்திலே வில்குரு துரோணரை கொன்றார்கள். 16வது நாள் யுத்தத்திலே துச்சாதனனை கொன்றார்கள். இன்று 17வது நாள் யுத்தம். இன்று பாண்டவர்களிலே நடுவிருந்த பார்த்தன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனனோ தான் செய்த சபதத்தை நிறைவேற்றும் பொருட்டாகத்தானே என கோரி நிற்கின்றான். சென்று காணலாமா? அந்த கர்ணனை கொல்ல வேண்டும் என்று என் சபதம் முடிய வேண்டும் என்று சீக்கிரமாக ரதத்தை பூட்டினீர்களானால் நான் ரதத்திலே அமர்ந்து வந்து அவனை கொன்று வென்று விட்டு வருவேன். அமர்ந்து கொண்டு அவனை கொன்று விடுவாயா? 13 வருடமா இருவரை சாதி செய்யும் இதுவரை எப்படியோ இன்றைக்கு அதிக பலமுடைய கர்ணனாக மலைகளுக்கு எவரால் அதிலே தப்பி பிழைத்த நாகம் அந்த நாகமானது உனை கொண்டேன் என்று பகை கூட்டிக் கொண்டிருக்கின்றது.
என் பொண்டாட்டி அவமானப்படுறான், நாங்க கை கட்டி நிக்கிறோம். உன்னை யாரு சேலை கொடுக்க? அன்று காத்தது என்னுடைய தங்கையின் மானம் மட்டுமல்ல, உங்களுடைய ஐவருடைய மானம் தான். அன்னைக்கு காப்பாத்தனல்ல, அதெல்லாம் நடந்து முடிந்த கதை. யோ, சபதம் செய்தது யாரு? யோ, அன்னைக்கு காப்பாத்தனல்ல, இன்னைக்கு வா வா. இன்னைக்கு வர முடியாது. அந்த தம்பி எப்பேற்பட்டாலு அல்ப சுத்தமான ஆளு கிடையாது. ஒரே அடி அடிச்சு விடுவாங்க. எடு போலாம், எடு போலாம் போ. சபதம் செய்தவன் நீ, அந்த சபதத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டியவன் நீ. நான் தான் அந்த நாடே கணக்கு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அதுக்கு எதிர்த்து பேசுனா வந்துடுவேன் நானு. கோபம் மாமா, கோபம் கோபம். என் சபதம் முடிய வேண்டும். என் பொண்டாட்டி கூந்தல் கட்டினையா, அதனால இல்லைன்னா நெருமறி மாட்டாங்க ஒருத்தர் கூட. எங்க போறான்? போற சபதம் செய்தவன் நீ. இல்ல 16 நாள் இருந்துட்டு 17 நாள் அடிச்சுட்டு போவியா? அதுக்குதான் சொல்லிருக்கேன் மாமா அவனிடத்திலே நாகக்கதை இருக்கின்றது. இருக்குதான். என்கிட்ட காண்டி போடு. உன்னையும் விடாது என்னையும் விடாது. என்கிட்ட காண்டி அது போடு. பகை கொண்ட நாகம் ஐயா. இதுவும் பகை கொண்ட காண்டி பண்ணா ஒரே விட்டு விடுறோம் பாரு அவன் மேல. விடாத. அவன் என்னைய கூப்பிடுறான், நீ போய் விடு. என் முன்னாடி வந்து நில்லையா? நான் தான் வரமாட்டேன்றேன். உள்ளதை சொன்னால் கொள்ள கண்ணுக்கு ஓய்வுண்டாகும். கைகள் இல்லாமல் சொன்னேன் காரிய காரணம். உள்ளதே துணிந்துமல் நீரில் சண்டை இல்லாமல் செய்தால் சபதங்கள் முடியும் அப்பா. ஒரு மாதவன காணுங்க. அப்படி உனக்காக ரதம் விடுவதற்கு சித்தமாக இருக்கின்றேன். சாமி உன் காலில் விழுந்து. ஆனா ஒரு நிபந்தனை. அங்கு யுத்த காலத்திலே கர்ணனுடைய பராக்கிரமத்தை கண்டு பயந்து அஞ்சு நடுங்கி ஒடுங்கி வரமாட்டான். ஜாதிக்கு பிறந்தோம் நானே. ஆமா நான் ஜாதிக்கு பிறந்தோம்னா நான் பலப்பட்டிக்கு தான் பிறந்தேன். நீ எதுனா பண்ணுமோ அது உன் உயிரை எடுக்க வேண்டும். பிறந்தா வாழ்ந்தா இருந்தா இதான் நான் மனித வாழ்க்கையில இயல்பு. என்னடா என் உயிரை எடுக்கிறது? சண்டைக்கு வந்த கண்ணாட்டி நேரா சண்டைக்கு வாடா. நான் ஜாதியை பத்தி பேசுறேன். ஜாதியை பத்தி பேசினாதான் ரோசம் ரோசம் வரும். உனக்கு முன்னே போராட வலுவிருந்தால் பொன்மொழி பேச வேண்டாம். ஆறதா எழுத்து வாடா உன் அம்மையை வருகை வேடா. நீ ஆம்பளை அந்தா நீங்களும் எப்படா தருது? 13 வருஷம் காட்டுல திரிஞ்சுங்க அந்த பசங்க
அன்னைக்கு கை கட்டி வாய்ப்பட்டி சபையில் நின்னீங்களா அன்னையோட போயிட்டு வீரலாம் பொறுத்தவர் பூமி ஆழ்வார். நீங்க பொங்கிட்டீங்க அன்னைக்கு. எவ்வளவு காலம் வாழ்ந்துருவ நீ மட்டும்? நான் எவ்வளவு காலம் இருக்கிறேன் முடியல அப்படியே சாகுறோம். நான் இருந்துட்டேன் போயிடுறேன். நீ இப்படியா இருப்பா சரியா போகுது ஐயோ ஐயோ ஆமா ஒரே மறப்பு துணியில போய் சென்ன போட்டான்டா கிண்டல் பண்றாங்க. என் மாமா வாசனையா தாங்கிறாரு. அவன் எப்படின்னா சொல்லி மாட்டான் விடு நான் பாத்துக்கிறேன். என் மறப்பு நீ என்ன பெரிய பருப்பா? தெரியும் உனக்கு கொஞ்ச சொல்லுவாமா தெரியும் உனக்கு அந்த ஜாலாக்கு பேசுதான் இல்ல மாமா உன்னால அவன் கட்டினா அவன் தான் குட்டிட்டு விட்டானி. அவன் மேல கை வச்சான். அவனை எங்கடா பொன்னுலகத்திலே தேவ எந்திரன் சபையிலே வர்ற வந்தர நான் தெளிவா பேசுறேன். ஒரு முகூர்த்த நாழிகை 3.25 நாழிகை. ஆமா இன்றைய கால கணக்குல ஒரு முகூர்த்த நாளைக்கு. ஆமா 1.25 நாழிகை எவ்வளவு நேரம்? 1.5 மணி நேரம் உட்காந்து வேலை ஒரே முக்கால். அது கிடையாது. 3/4 நாழிகை எவ்வளவு சொல்லி பார்க்கலாம். ஐயோ உனக்கு ஒரு 1000 சம்பளத்தை வாங்கிக்க நீ காலேஜில் வேலை செய்யணும் எங்களோட வந்து கூத்தாடிக்கிறியா நீ? மாமா அந்த 90,000 எனக்கு ஒரு 1000 கூட கொடுக்கவில்லையா நீ? 1000 கொடுத்திருக்கின்றேன் உனக்கு தான். இதை வச்சு என்ன பண்றது நானு? ஆடு நாடகமாய் அந்த முரட்டு படி அழைத்து அரவ படி பிடித்து மாமா அர்ஜுனா இவனை விட்டு வைக்க போவதில்லை. இனிமேல் என்ன செய்ய போகின்றாய்? போட்டு தள்ளி விடுகிறேன். மைத்துனா ஜெகன்னா தூதோ மாயமோ அறிவியயா நந்தனனை அக்குபோ என்றானுக்கே மாமா கர்ணனை இந்த குருட்சேத்திர பூமியிலே பார்க்கின்ற வேளையிலே மாமா அந்த கர்ணன் தானை பார்த்த கர்ணனை அருகே சென்று பார்க்கின்ற வேலையிலே என்ன நண்பர் போல்
தோன்றுகின்றது. எப்படி தெரிகின்றது? உன்னண்ணன் தருமன் போல் தோன்றுகிறதா? போதும் போதும் மாற்றோன்னா. அதே பாடு. போதும் போதும் மாற்றோன்னா. சாது தர்மா மூர்த்தி தானி பேசி வந்தனான். கர்ணனை பார்த்த உடனே சந்தேகத்தின் பேரில் எனக்கு சண்டை செய்ய விருப்பமில்லை. என் மனதிலே இருக்கக்கூடிய சந்தேகத்தை அகற்றிய பின் கர்ணனுடன் போர் செய்யலாம். புறப்படுங்கள். முன்னமே சொன்னீங்க கர்ணனுடைய வீரத்தை பார்த்து பயந்து வந்துடுவியா? மாமா, என் சந்தேகத்தை தீர்த்து வைத்து சந்தேகம் தீர்த்தால்தான் மறுபடியும் சண்டைக்கு போவியா? புறப்படு மாறி. என் தந்தைக்கு நிகராக இருக்கின்றீர்கள். கர்ணனை பார்க்கின்ற வேளையிலே பார்த்து அவன் மூஞ்சும் உன் மூஞ்சும் ஒன்னாந்து உன்னை பார்க்கலான்னு வந்துட்டு மாமா. குருட்சேத்திர பூமியிலே கர்ணனை வெற்றி பெறல உண்மையா? அதே அர்ஜுனா, குருட்சேத்திர பூமியிலே நீயும் கர்ணனும் நேருக்கு நேர் யுத்தம் செய்யும் நேரத்திலே கர்ணனுடைய முகத்தை பார்த்தால் என் முகம் போல் தோன்றியதா? அண்ணா அண்ணெல்லாம் சும்மா என் முகம் போல் தோன்றியதா? கர்ணனுக்கு பயந்து ஏதோ சாக்கு போக சொல்கிறாய். நீயும் கட்டாய், உன்னுடைய காண்டிபம் கட்டது. நட நட நட. என்னை பழித்தாலும் பரவாயில்லை, என் காண்டிபத்தை பழித்தால் இப்பொழுதே உன் உயிரை அர்ஜுனா, நீ செய்யும் செயலாகப்பட்ட தர்மமான செயலாக ஆகாது. ஆகையினால் மீட்டு அம்பினை இருக்கக்கூடிய விடுவடி கம்பத்திலே விடுவாய். யுத்தகலம் புறப்படுவார். சண்டையில் பெரிய பலால் கூத்துட்டு அவனதான் சண்டை இது. என்ன வர்றானுங்க சண்டைக்கு, திரும்பி போறானுங்க, திரும்பி வர்றானுங்க. சண்டைக்கு பயந்து ஓடி போனவே
முகத்தில் இருக்கும் நாகக்கடைக்காக பயந்து ஓடி 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 வர்றீங்க. அவன் பாம்பின் மீது பள்ளி கொண்டவனாக இருக்கலாம். இதுக்கு அவன் பயந்து அவனுக்கு கையெழுத்து. ஐயா மற்ற தேசாதிபதி அர்ஜுனனுக்கு உடலில் இருக்காக எங்கு குறி பார்க்கின்றோம். அர்ஜுனன் உடலில் ஐயா ஐயா நீங்க மேக்கப் போட்டதான் பேசுறாரு. மேக்கப் போடணும் நீங்களே பேசிட்டீங்க. இருங்க நான் கேட்கிற கேள்வி. அர்ஜுனன் மீது எந்த விதத்தில் நாகக்கடை தொடுக்கலாம்? அர்ஜுனனுடைய மாண்புக்கு சரியாக குறி பார்த்தால் முடிந்தவரை நான் சிறந்துக்கு குறி பார்க்கின்றேன். மாண்புக்கு குறிப்பார். அர்ஜுனனுக்கு சாரதி செய்பவர் மாயைகளில் வல்லவர். ஏதாவது சூழ்ச்சி செய்வர். நீ செய்த சூழ்ச்சியா தெரிஞ்சு நீ கூப்பிட்டு தான் நான் வந்தேன். அதான் சாரதியாக வந்தவன் ஏதோ ஓய்வு போட்டு சொல்லிட்டு உனக்கு கேட்டேன். ஒருவேளை சாரதியில் பகவானுக்கு நிகர்னு நீ தானே சொன்ன. இருக்கட்டும். அடே கர்ணா, நான் சொல்லு உனக்கு சுய புத்தியும் இல்லை. ஒருவர் சொல்ல கேட்பது ரதமே ஓட்ட முடியாது. ஏரிகால் உடைந்ததானால் எளிதில் கட்டலாகும். பாரதி உடைந்ததானால் யாரால் கட்டலாகும்? கடல் ஒன்றா என்ன கட்ட முடியுமா? முடியாது. ஆனா அதுவும் ஒத்துழைப்பு தான் நீ வந்த. ஒருவேளை நீ தெரிவித்து வெற்றி பெற்றால் உனக்கு பெருமை கிட்டும் என்ற ஒரு நட்பெருமை நானே பார்த்துறேன். நீ போய் வா. என்ன அழுத்துற பாருங்க. அங்கே இருக்கின்ற மாய கண்ணன் தேர் சக்கரத்தை 11 அங்குலம் பூமியில் அழித்ததால் அந்த தேர்னுடைய பூக்குலை தான் கொண்டு வர முடிந்தது. மறுமுறை என்னை வீழ்த்தீரானால் அவன் சிரசி எங்கிருந்தாலும் கொண்டு வருகின்றேன். கண்ணமகாராஜனே, நீ செய்ததே நன்றியாக இருக்கட்டும். என் தாய்க்கு கொடுத்த வாக்கை நான் மறுப்பேனா? உன்னை மறுகனை கொடுப்பானா? என்ன வாக்கு? அது உனக்கு தேவையற்ற பேச்சு. நீ எங்கே இடம் சென்று பிழைத்துக் கொள்வாய். நாமே ஐயா கர்ணமகாராஜனே, நான் உங்களிடம் தஞ்சம் வந்த நாளிலிருந்து எனக்கு தேவையான அளவு பால் ஊற்றி வளர்த்து வந்தீர்கள். உங்களுடைய சபதமும் நிறைவேறவில்லை, என்னுடைய சபதமும் நிறைவேறவில்லை. இதற்கு மேற்கொண்டு எங்கேயும் சென்று தஞ்சம் வந்து வாழ்வதற்கு எனக்கும் மனமில்லை. ஆகையால்
என்னுடைய படையை இங்கே அடித்துக் கொண்டு என்னுடைய உயிரை இங்கே மாய்த்து கொள்கிறேன். மந்திரங்கள் எல்லாம் மறந்து போய்விட்டது. வீதி விழா வருகின்ற பொழுது ரதத்திலே பசுங்கன்றை கொன்றேன் அல்லவா? அந்த பிராமணர் கொடுத்த தபமோ ரதத்தின் சக்கரங்கள் பூமியில் அழுந்து கிடக்கிறது. எத்தனையோ வகையிலே என்னை வஞ்சித்து விட்டார்கள். இருந்தாலும் பிறந்தவன் ஒரு நாள் இறப்பது உறுதி. இதோ சக்கரங்களை மேலே தூக்கி அந்த அர்ஜுனை ஒருகை பார்க்கின்றேன். அர்ஜுனா மாமா கண்ணனுக்கு ரதசாரதியாக வந்த ஜல்லியமோ அண்ணனை விட்டு விலகி சென்று விட்டால் ரதமோ இந்த பூமியிலே புதைந்து நிற்கின்றது. சரி செய்யும் பணியிலே தானே கண்ணன் ஈடுபட்டு கொண்டிருக்க ஆமாம் இதுவே தக்க தருணம். அதனால மாற்றிட வேண்டாம் இப்போ அதிலே அம்பினை தொட்டு கர்ணன் மீது விட்டு மற்றவற்றெல்லாம் நான் பாத்துக்கிறியா? ஓ மாமா கர்ணனோ நிராயுத பாணியாக நிற்கின்றான். ஒரு வீரன் என்றால் வாலியாந்தி வர வேண்டும், வில்லேந்தி வர வேண்டும். கரத்திலே கணைகளை நான் எப்படி அவனிடத்திலே போர் புரிவது? அன்று 13வது நாள் யுத்தத்திலே உனக்கு தங்கையாத்தானே விளங்கக்கூடிய சுபத்ரா தேவிக்கும் பிறந்துட்டு வீர அபிமன்யன் என்று சொல்லக்கூடிய வில்லைய சக்கர தீபத்திலே அகப்பட்ட நிலையிலே அவன் ஆயுதம் இல்லாத போதுதான் இவனெல்லாம் ஒன்னா சேர்ந்து கொண்டானுங்க. என் மகனை அனைவரும் கூடி சக்கர வியூகம் அமைத்து கொண்டிருக்கிறான். அன்று நிராயுத பாணியாகத்தானே உன்னுடைய பிள்ளை இருந்தான். பரமனை குறித்தேன், பாசுபதத்தை பெற்றேன், உனக்காகவே வைத்திருக்கின்றேன். பாசுபதா தீர்வான் பன்னிடம் கேட்டீரோ
நடைபெற்ற போரிலே அன்புடன் களைப்பற்றினார் ஆண்மையை அம்பலத்து உயிருக்கு வாதாடி கொண்டிருக்கின்றேன். பெரிய காட்டாறு போல பெருவதே விரிகடல் துயின்ற நாதா இந்த வேலை மேல் இன்னும் வாதா இந்த புவியிலே நான் பிறந்து தெரியாத பிள்ளையாகத்தானே பிறந்தேன். செஞ்சோட்டு கடனுக்காக என் உயிரை நான் நீத்தேன். உன்னோடு என்னை சேர்த்துக் கொள்ள உன் மனமானது வரவில்லையா? கண்ணா அர்ஜுனன் விடுத்த பானமானது கண்ணனுடைய மார்பை தைத்திருந்த வேளையிலும் அண்ணனுடைய உயிரானது அண்ணவரை விட்டு பிரியாமல் இருக்கின்றது. ஏனென்றால் 32 வகையான தானங்களிலே அன்னதானத்தை விடுத்து 31 தானத்தை கர்ணன் தன்னுடைய வாழ்நாளிலே செவ்வனே செய்திருக்கின்றான். ஆகையினாலே அந்த தர்ம தேவதை அண்ணவரை காத்து நிற்கின்றார். ஆகியனாலே வாசுதேவ கிருஷ்ணனாகிய நான் ஒரு ஏழை அந்தனாகத்தானே சென்று கர்ணன் தன்னுடைய வாழ்நாள் பரியந்தம் செய்த அந்த தான பலன்களை பெரும் பொருட்டாகத்தானே யுத்தகலம் புறப்பட்டு செல்கின்றேன். ஐயா ராஜரே, இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏழை பிராமணன். ஏழை பிராமணனா? ஆமாம். என்னை நாடி வந்த காரணம் என்னுடைய மகனுக்கு பூணூல் உபநயனம் என்று சொல்லக்கூடிய பூணூல் திருமணத்தை செய்வதற்கு என்னிடத்திலே போதிய முன்பொருள் இல்லாத நாளே கர்ணனாகப்பட்டவன் மாறி வழங்குவதிலே வல்லல் என்று கேள்வியுற்றேன். தங்களை கண்டு போதிய செல்வத்தை தானமாக பெற்றுச் செல்லலாம் என்று வந்தேன். ஆனால் நீங்களோ நாட்டில் இல்லாமல் இந்த கணத்திலே இருக்கின்றீர்கள் என்று கேள்வியுற்று இங்கு வந்தேன். ஐயா, வாழ்கின்ற நேரத்திலே வந்து கேட்டிருந்தால் இல்லை அல்லாது வாரி வாரி கொடுத்திருப்பேன். அன்புடன் களைப்பட்டு நான் உயிருக்கு வாதாடி கொண்டிருக்கின்றேன். என்னிடத்தில் என்ன பொருள் இருக்கிறது? இருக்கும் பொருளை கேட்டால் இல்லையானால் கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கின்றீரா? இருக்கின்ற பொருள் என்றால் இறக்கின்ற தருவாயிலும் கொடுக்க இந்த கண்ணன் தயங்க மாட்டான். அப்படியானால் உங்கள் வாழ்நாள் பரியந்தம் செய்த 31 தான பலன்களை எனக்கு நீங்கள் தாரை வார்த்து தர வேண்டும். ஐயா, ஒரு பொருளை தாரை பார்த்து கொடுக்க வேண்டும் என்றால் எல் வேண்டும், ஜலம் வேண்டும், தர்மை வேண்டும், செப்பு காசுகள் வேண்டுமே. நானோ யாகத்தை முடித்து வந்து கொண்டு இருக்கின்றேன். எல், தர்மை, செப்பு காசு ஆகியவை என்னிடத்திலே இருக்கின்றது. தண்ணீர் வேண்டுமே. இந்த யுத்த காலத்திலே ஜலம் என்று சொல்லக்கூடிய தண்ணீர் இல்லையே என்ற எண்ணம் உமக்கு வேண்டாம். அர்ஜுனன் விட்ட பானங்களோ உன்னுடைய மார்பை தைத்து நிற்க அதில் ஒரு பானத்தை சற்று அசைக்கிறால் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய குருதி என்று சொல்லக்கூடிய ரத்தத்தையே செந்நீராகத்தானே பாவித்து நீங்கள் இதனால் வரையெல்லாம் பெற்ற அந்த தான பலன்களை எனக்கு தாரை வாட்டி தாருங்கள். ஐயா, ஒரு பிராமணனாக வந்து உயிரத்தால் தற்பனை கேட்கின்றாய். உண்மையில் நீ பிராமணன் தானா? நான் உண்மையிலே பிராமணன் தான். ஆதி நாளையிலே மாபலி சக்கரவர்த்தியின் ஆணவத்தை குறைக்க வேண்டி குள்ள பிராமணனாக வடிவம் கொண்டு அன்னத்தர் கொடியை மண்ணுக்கு ஒரு அடி 3வது அடிக்கு இடம் தேடினாய். ஆமாம். அப்பொழுது மாபலி சக்கரவர்த்தி தாரை பார்த்து கொடுக்கின்ற பொழுது அதிரவனுக்கு குலகுருவான துப்பாச்சாரி கமண்டலத்திலிருந்து தண்ணீரை ஊற்றி கிடந்த பொழுது வண்டாக உருவெடுத்து உள்ளே நுழைந்தார். தர்மையால் அவர் கண்ணை குத்தி நீ உதிரத்தால் தர்ப்பணம் வாங்கின அந்த நாராயணாக இருக்குமோ? இல்லை இல்லை, நான் காசியிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏழை பிராமணன். உண்மையில் பிராமணன்? நான் உண்மையிலே அந்தணன் தான். ஆனால் இதனால் வரையிலே 32 தான வகையிலே அன்னதானத்தை அரவணைக்கு 31 தானத்தை செப்பனிமை செய்திருக்கின்றேன். அந்த 31 தானத்தை உனக்கு தாரை வார்த்து தருகின்றேன். அப்படியே தாருங்கள்.
சரித்திரம் தெரியவில்லையே. இந்த நேரத்திலே உமக்கு ஞான கண்ணினை அளித்திருக்கின்றேன், என்னை உற்று நோக்குவாய். உனக்கு நான் என்ன பாவம் செய்தேன் கண்ணா? இப்பிறவிலே இப்பேற்பட்ட காலகதிக்கு உள்ளாக்கி என்னை இந்த குறித்தேற்ற போரிலே பிள்ளையில்லா தாயில்லா பாவியாக உடன்பிறந்த இல்லாத பாவியாகத்தானே இந்த செஞ்சோற்று கடனுக்காக நான் உயிர்விட என்ன காரணம் செய்தேனோ? நீ தர்ம சிந்தனையோடு உன்னுடைய வாழ்நாள் பரியந்தம் வாழ்ந்திருந்தாலும் நீ தர்மத்தின் பக்கம் நிற்காமல் அதர்மத்தின் தருவாயிலேயே நீ இருந்து கொண்டிருந்தாய். காலத்தின் கதியால் வந்த சோதனை ஆகையினாலே ஏற்பட்ட காலகதி உனக்கு ஏற்பட்டது. தேடிய பொருளை எல்லாம் பெருமறையோர்க்கு என்னை கூடிய மனையாளுக்கு உலகின பெருமையிலே என்னை நாடிய பல தோரிக்கு நல்கிகள் உயிரையிலே நான் வாடியே இருக்கும் போது உன் மலரடி கண்டேன் கண்ணா. கமலம் என்று சொல்லக்கூடிய தாமரை கொப்பான முகத்தை கண்டேன். செங்கண்ணனாக இருக்கக்கூடிய செந்தாமரை கண்ணனை கண்டேன். திருத்துடர் விடும் உன் கழுத்தினை கண்டேன். கோவை படம் போன்ற உன் இதயனை கண்டேன். வலக்கரத்திலே சக்கரமாய் இடக்கரத்திலே சங்குமாய் இருக்கக்கூடிய உன் கோதலமாடி உருவத்தை கண்டேன். நல்லா பிறவி என்று ஒன்று இருந்தால் இப்பிறவியில் இல்லை அல்லாது வந்தோருக்கு வாரி வாரி கொடுத்தேனே அதே குணத்தை கொடுத்தால் போதும். இல்லை என்றால் எனக்கு மோட்ச பதவி கொடுக்கணும். ஐயா அண்ணமலா ராஜரே, நீங்கள் கேட்ட இந்த மோட்ச பதவி இந்த நிலையிலே இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு பிறவினை தருகின்றேன். அந்த பிறவிலே திருச்செங்காட்டான் குடியிலே ஆமத்தியர் குலத்திலே கர்ணனாகிய நீங்கள் சிறுதொண்ட நாயனாராகவும் உன்னுடைய மனையாளாகத்தானே விளங்கக்கூடிய பொன்னுருவி நாயகமோ வெங்காட்டு நங்கையாகவும் உன்னுடைய பிள்ளையாகத்தானே விளங்கக்கூடிய விஸ்வகேதுவோ சீராளனாகத்தானே பிறந்து போதிய அன்னதானத்தை செய்து அதன் பலனை முழுமையாக பெற்று அதன் பின்பு என்னுடைய பதியை வந்து நீங்கள் சேருவீர்கள். இப்பொழுது உங்களுடைய உடல் வேறு உயிர் வேறாக கேளுங்கள் பெரியவர்களே. கண்ணனின் மோட்சம், கண்ணனின் கருட வாகன காட்சி, 17வது நாள் யுத்தம், விஜயனின் வெற்றி என்று சொல்லக்கூடிய இந்த நாடகம் இத்துடன் நிறைவு பெறுகிறது.